அல்லேலூயா. இந்த முதலாம் தேதியிலே நாம் தேவனிடத்தில் நாம் கேட்டபடி, நாம் சொன்னபடி அவர் எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே போய் யுத்தம் பண்ண வேண்டும், எங்கே போய் வழக்காட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தரே அவர் இறங்கி உங்களுக்காக பரிந்து பேசும்படி, மனித உள்ளத்திலே அவர் இறங்கி பேசி உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். வெட்கப்பட்ட இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் உங்கள் சார்பாக வரும்படியாக கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தர் சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் புதுப்பித்திருக்கிறது, புதுவிதமாக இருக்கிறது. உள்ளத்தில் தேவையில்லாத கவலைகளோ, தேவையில்லாத பொறாமை, வன்கண்களோ, எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய உள்ளத்தில் கிடையாது. கர்த்தரே நம்முடைய இதயத்தை தாங்குகிறார், அவரே நம்மை நடத்துகிறார், அவரே தேவைகளை சந்திக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து நாம் மனமகிழ்ச்சியோடு நாம் இந்த நாளில் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு ஈடுபடுகிறார். வாசிப்போம். ஏசாயா 58:11. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வேளையிலே முதலாக நம்முடைய வாயை திறந்து நாம் பேசுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வார்த்தை, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய நினைவிலே கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. நீங்கள் உலகப்பரமான எந்த ஒரு வார்த்தையும் காதிலே இன்னும் கேட்கவில்லை, அல்லது குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் காதிலே நீங்கள் கேட்கவில்லை. இந்த 3ஆவது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே முதலாக நீங்கள் கேட்கக்கூடிய, முதலாக நீங்கள் பேசக்கூடிய, முதலாக சிந்திக்கக்கூடிய, முதலாக நினைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று கேட்டால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒளியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது காலையில் திடீரென்று உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, நான் உனக்கு ஒரு 10 மணிக்கு நான் உனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமாக, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்காதா? இருக்குன்னு சொல்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் நம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இப்போ இந்த கால வேளையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் இந்த மாதத்திலே என்ன சொல்லி என்னை நடத்த போகிறாரு, என்னை எப்படி நடத்த போகிறாரு, எப்படி இருக்க வைக்க போகிறாரு அப்படிங்கிறத சிந்தித்து சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அப்போனா இந்த வார்த்தை நம்மளை தேற்றும்படி, இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும்படி, இந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும்படி, இந்த வார்த்தை நம்மளை நடத்தும்படி தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஆமேன். ஒரு வசனத்தை எடுப்போம். சங்கீதம் 119, 162 என்ன சொல்கிறது என்று கேட்டால், மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு கொள்ளைக்காரங்க திருடுறவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை உடைச்சி, பீரவை உடைச்சி ஒரு 100 பவுன் 200 பவுனை பார்த்து களவாண்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்.
அவன் கலவன் அந்த இடத்த விட்டு வெளியே கடந்து வர வரைக்கும் ஒரு பதஷ்டம் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. யார் வந்துடுவாங்களோ, யார் பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பதஷ்டம் இருக்கும். ஆனால் கை நிறைய நகைகளும் பணத்தையும் எடுத்துட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து தப்பிச்சு வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி பயங்கரமாக இருக்குது. அந்த குரூப் எத்தனை பேர் சேர்ந்து திருட போனாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி இருங்க. சரி அப்பா, நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம், இவ்வளோ பணத்தை நம்ம திருடிட்டோம், இவ்வளோ பணத்தை நம்ம களவாண்டிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி என்ன செய்வாங்களாம், அவங்க கொண்டாடுவாங்களாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மிகுந்த கொள்ளையுடைமையை கொள்ளையடிச்சு கொண்டாடுகிறது மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்களே, அதை காட்டிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்தால் அந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திருப்பி நல்லா சத்தமாக வாசிங்க. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உங்கள் வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, இந்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, இந்த வேளையிலே ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த வார்த்தை குறித்து உன் மனதிலே உன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏன் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஏன் சந்தோஷம் இருக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படியே உனக்கு நான் இந்த மாதத்தில் செய்ய போகிறேன், இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் உன்னை நடத்த போகிறேன், இந்த வார்த்தையின்படியே உன் குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க போகிறேன், அதனால நீ மகிழ்ச்சியாரு. உலகப்பரமான ஒரு கொள்ளையடிக்கிறவன் காசு பணம் கிடைச்சவன அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆனா அதை காட்டிலும் அந்த கொள்ளையடிக்கிறவன், திருடுகிறவன், என்னைக்குனாலும் தவறு பண்ணினவன் அவன் மாட்டுவான், அவன் ஜெயிலுக்கு போவான். அந்த சந்தோஷம் அது நிலையான சந்தோஷமா இருக்காது, அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தை நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் கிடைத்து விட்டால் அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி அது நிலையானது, அது நிரந்தரமானது, அது மாறாது. ஆமென் சொல்லு. கைத்திட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இந்த கர்த்தர் உங்களுக்கு ஏசியா 58:11 அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நித்தமும் எப்போ திருப்தி ஆக்குறாரோ, எப்போ பஞ்சம் இருக்கிறதோ, எப்போ வறட்சி வருகிறதோ அந்த நேரத்தில் உன் ஆத்மா தோய்ந்து போகக்கூடாது, உன் ஆத்மா வேதனைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன செய்வது, நாளை கழிச்சு என்ன செய்வது, உலகத்தில் பஞ்சம் வந்து விட்டது, ஊரில் பஞ்சம் வந்து விட்டது, நான் எப்படி பிள்ளையை படிக்க வைக்க போகிறேன், எப்படி பிள்ளையை நடத்த போகிறேன், எப்படி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் என்று நீ கவலைப்படாமல், உன்னுடைய ஆத்மா கவலைக்கு இடம் கொடுக்காமல் உன் ஆத்மாவை நான் முழுவதுமாக திருப்தியாக்கி, எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஆத்மாவில் ஒரு திருப்தியை கொடுக்கிறாராம். எப்ப திருப்தி கொடுக்கிறாராம்? பஞ்சம் வரும்போது. அப்ப பஞ்சம் வரும்போதே உனக்கு நான் திருப்தியை கொடுத்தனா, அப்ப செழிப்பான நேரத்தில் உனக்கு திருப்தியை நான் கொடுக்காமல் இருப்பேனா? கைத்தை அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மா திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ள எலும்பா என்ன செய்ய போறேன், மாற்ற போறேன். ஏன் அவர் பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கி எலும்பை நினமுள்ள எலும்பா மாத்துறேன் அப்படிங்கிறார் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எலும்பு முதுகில் எலும்பு தேஞ்சு போச்சு, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு மொழி எலும்பு தேஞ்சு போச்சு, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு பொருளை எடுத்து தரையில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேஞ்சு போயிடும். ஒரு பாத்திரத்தை எடுத்து தரையில் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேஞ்சு போயிடும், ஓட்டை விழுந்து போயிடும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு, அந்த எலும்புக்கு மேலே ஒரு சதை, அந்த சதைக்கு மேலே அந்த தோல். ஆனால் உள்ளே இருக்கிற எலும்பு நம்ம எங்கேயுமே தேய்க்கிறது கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிற எலும்பு என்ன செய்யுதான், அது தேய்தான். உள்ளே இருக்கிற எலும்பு அது ஃபால்ட்டு வந்துடுதான். ஏன் இந்த உள்ளான உறுப்புகள் ஃபால்ட்டு வருது, ஏன் இந்த உள்ளான உறுப்புகள் பழுதடைகிறது, ஏன் இந்த உள்ளான உறுப்புகள் ரிப்பேர் ஆகுது, ஏன் இந்த உள்ளான உறுப்புகள் அது துவண்டு போகிறது என்று நீங்கள் கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் சொல்றார், உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்பை நினமுள்ள எலும்பா மாத்துறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்முடைய உடம்புக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. மூளை இருக்கிறது, அதுக்குள்ள சதை இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, குடல் இருக்கிறது, கிட்னி இருக்கிறது, மெயினாக எலும்பு இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த எலும்பு தான் நம்மளுக்கு பலன். ஆனால் அந்த எலும்பே தேஞ்சு போச்சுன்னா அது நம்மளுக்கு பலன் கிடையாது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆத்மாவிலே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதனால
அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு இருப்பதுனால தான் பார்த்துக்கொள்ளுங்க கவலை. இந்த கவலை எங்கே கொண்டு விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பலவீனத்திலும் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பழுதடையும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உன் சரீரத்தில் இருக்கிற எலும்பை நான் நின்னமுள்ள எலும்பை என்ன செய்கிறேன், மாத்துறேன். அப்புறம் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க, என்ன, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர் பாய்ச்சலான தோட்டம். இப்போ தண்ணீர் பாய்ச்சுகிற தோட்டம்னு ஒன்று இருக்குது, தண்ணீர் பாய்ச்சாத தோட்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ தண்ணீர் பாய்ச்சுகிற தோட்டம் அது நல்ல பச்சை பச்சேன்னு செழிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் தண்ணீர் பாய்ச்சாத தோட்டம் வறண்டு போய் இலைகள் காஞ்சி போய் துவண்டு போய் சுருங்கி போய் அப்படியே கொப்பு வளைஞ்சு போய் பார்க்குறதுக்கே ஒரு சைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதே போல் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பு இருந்துச்சுன்னா நம்ம நட வித்தியாசமாக இருக்கும், நம்ம பேச்சு வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய சிரிப்பு வித்தியாசமாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை, காசு பணம் நம்ம கையில் நிறைஞ்சிருக்கு, நம்முடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதே இது பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான நெருக்கலோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய முகம் மகிழ்ச்சியாக இருக்காது. அது தூண்டு போய் அது வேதனைப்பட்டு தரையை பார்க்குற மாதிரி காஞ்சி போன ஒரு மரம் போல் நம்ம முகம் காஞ்சி போய் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணீர் பாய்ச்சுகிற தோட்டத்தை போல் நான் உன் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறேன், பச்சை பச்சேன்னு நினச்ச போகிறேன், ஆக்க போகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. கடந்த மாதத்தில் நடந்த தோல்விகளை காட்டிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சிருக்குன்னா அந்த வாக்குத்தத்தை குறித்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது 119 சங்கீதத்தில் எவ்வளோ தெளிவாக ஒரு கொள்ளையிடுறவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அதே போல் இந்த வார்த்தை உனக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த வார்த்தை மேலே உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை குறித்து ஒரு அசட்டை நம்மளுக்கு வரக்கூடாது, ஒரு அசால்ட்டு நம்மளுக்கு வரக்கூடாது. அவர் சொல்கிறாரு, இந்த 3ஆவது மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே நான் நித்தமும் அன்னன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை கரம் பிடிச்சு நான் நடத்த போகிறேன். நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தலைமுறை பண்ணுகின்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை நம்மோடு பேசிட்டார் என்றால் அந்த பேசின அந்த வார்த்தையை அவர் மறக்க மாட்டார். மனிதர்கள் ஐயோ நான் உனக்கு கொடுக்க நினச்சேன், தரேன்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் என்னாகுமோ 23 19 to 21 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னாகுமோ 23 19 to 21 ஆமென். இதோ அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, ஆமென். இருங்க, நமக்கு எல்லாருமே ஒரு சொல்ற ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே என்ன செய்யணுமா, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஏன் சொல்கிறேன், மனுஷன் பொய் சொல்லுவான். அவர் சொல்லிட்டாரு, நான் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் உனக்கு சொன்னதை நான் கண்டிப்பான முறையில் நான் நிறைவேற்றுவேன். அப்போ இந்த வாக்குத்தத்தம் இப்படி தான் என்னையும் என் குடும்பத்தை குறித்தும் சொல்லுகிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் நிறைவேறப்போது எதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும், கூட வரணும். லோத்தை அழைச்சார், லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார். ஆபிரகாமை அழைச்சார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். யாக்கோபை அழைச்சார், ஈசாக்கை அழைச்சார்,
மோசேயை அழைச்சார், நடத்தினார். அவர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் என்ன செஞ்சார்? நடத்தினார். அடிக்கடி தியானிப்பதுண்டு, சிந்திப்பதுண்டு. எனக்கு இந்த மோசையை குறித்து ரொம்ப ஒரு அனாதி ஒரு பிரியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால், அந்த மோசை ரொம்ப 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 பொறுமையாக இருந்து 40 வருடங்கள் அந்த இஸ்ரேல் மக்களை ஒரு செழிப்பான இடத்துல இல்லை, ஒரு தண்ணீர் பாய்ச்சிக்கிற இடத்துல இல்லை, வனாந்தரத்தில் 40 வருடங்கள் அந்த மக்களை நடத்துவதுக்கு அவர் மாதிரி பாடுகள் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கேலி பண்ணுவாங்க, ஏன் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிற அப்படிங்குவாங்க, பசிக்குது அப்படின்வாங்க, எனக்கு இறைச்சி உணவு வேணும் அப்படின்வாங்க, எங்களை பட்னியாக போடவா அந்த எழுத்துல எங்களை கூட்டி வந்த, அங்கே ஒழுங்காக 3 நேரம் கஞ்சியை குடித்து வேலை பார்த்து நிம்மதியாக இருந்தோம், அதை விட்டு இப்படி இங்கே கூட்டி வர பாலந்தேன்னு ஓடுகிற காணாண்டுக்கு கூட்டி வரேன்னு சொல்லிட்டு இப்படி வனாந்தரத்தில் எங்களை சாகரிக்கிறதுக்காக கூட்டி வந்த இன்னைக்கு ஒழுங்காக நாங்கள் இது எங்களுக்கு தேவையா? இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருடங்கள் கடந்து போச்சு, இன்னும் பாலந்தேன்னு ஓடுகிற காணான் நாங்கள் கண்ணார பார்க்கல. நீ ஏமாத்திட்ட எங்களை மோசம் பண்ணிட்ட. அப்படி எத்தனையோ அவதூறு வார்த்தைகள், அவதூறு பேச்சுக்களுக்கு ஆளான அந்த மோச எல்லாம் கவனிங்க. அவர்கள் கண்கள் முன்னாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ணினவர் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் பசி இல்லாம பட்டினி இல்லாம 3 நேரம் திருப்தியான ஒரு சாப்பாடை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அவர் நடத்தினார் என்றால், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், அற்புதராக இருக்கிறார், அதிசயராக இருக்கிறார், வெற்றி வேந்தராக இருக்கிறார், விடுதலை நாயகராக இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவைகளை நான் சந்திப்பேன். மலை போல பிரச்சனை வந்தாலும் அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில பனி போல உருக வைப்பேன். நிந்திக்கப்பட்டிருக்கிறாயா, துக்கப்பட்டிருக்கிறாயா, நெருக்கப்பட்டிருக்கிறாயா, அவமானப்பட்டிருக்கிறாய், கவலைப்படாதே. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், அவர்களை உன் சார்பா நான் வர வைப்பேன். உனக்கு விரோதமாக எளிமையர்கள் உன் சார்பாக வருவார்கள். ஒரு வழியா வந்தவர்கள் உனக்கு எதிராக 7 வழியா ஓடி போவார்கள். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை உன்னை கொடுத்து உன்னை நான் கரம் பிடிச்சு உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு 1000 பேர், ஒரு 500 பேருனாலும் பரவாயில்லங்க. 10 லட்சத்துக்கு மேலே அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தாங்க. அவ்வளவு பேத்துக்கும் ஒரு ஆகாரம் கொடுக்கறதுனா எப்படி ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களை நடத்தினவர் என்னையும் நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. 40 வருடம் இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் தேவைகளை சந்தித்து நடத்தினவர் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் நடத்துவார். அவர் நடத்துவார். ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு வீடு இருக்குது. ஆனால் வனாந்தரத்தில் அவங்க வேலை பார்க்கல, அவங்க சம்பளம் வாங்கலை, மம்படி எடுத்து கொத்தலை, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, டென்ட் அடிப்பாங்க, குடும்பம் நடத்துவாங்க, சாப்பிடுவாங்க, எந்திரிப்பாங்க. காலை எந்திரிச்ச உடனே விடிய காலையில் மண்ணா வந்து விழுந்து கிடக்கும், அதை அள்ளுவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஐயா நாங்கள் மட்டன் சாப்பிடணுன்னு ஆசை. ஆனால் அந்த மட்டனை கேட்டார் மோசே. வனாந்தரத்தில் வந்து என்ன செஞ்சிச்சு, அந்த மட்டன் விழுந்துச்சு. பார்த்துக்கணும், காடைகள் வந்து விழுந்துச்சு. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மூக்கு பிடிக்கி சாப்பிட்டாங்க அப்படின்றது. எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் தேவைகளை சந்திச்சார். எல்லாம் சொல்லுங்க. இஸ்ரேல் மக்களுக்கு 40 வருடங்கள் தேவைகளை சந்தித்து நடத்தினது போல இந்த மாதத்தில் என்னுடைய தேவைகளையும் சந்தித்து என் குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து சந்தித்து அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8 அது என்ன சொல்கிறாருன்னா, 8ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே, சங்கீதம் 32:8,
அவர் இன்னொரு வாக்கு பண்ணுறார் இன்னைக்கு நம்மளுக்கு. நான் உன்னை எப்படி நடத்துவேன், உன்னை எப்படி இந்த மாத்திரை உன்னை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், போதிக்க போகிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன், நான் உனக்கு கவுன்சிலிங் பண்ண போகிறேன், நான் டீச்சிங் பண்ண போகிறேன். அதுதான் போதித்து. நீ சில காரியங்களை தெரியாமல் செய்து விடுகிறாய், சில காரியங்கள் அறியாமல் நீ விழுந்து போகிறாய், சில காரியங்களை நீ ஆலோசனை இல்லாமல் நீ செய்து நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு பலவிதமான பாடுகளை மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறாய். இதுவரை போனது போகட்டும், இதுவரை நடந்த காரியங்களை மறந்துவிடு. இதுவரை நீ மாமிசத்தன்படி நடந்தாய். ஆனால் நான் இந்த மாதத்திலே நான் உனக்கு போதிக்க போகிறேன். இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இங்கே உட்காரு, இங்கே உட்காராத, இதை பேசு, இதை பேசாத, அவனை பாரு, இவனை பாரு, இப்படி இரு, அப்படி இரு என்று நான் உனக்கு போதித்து சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உன்னை மேன்மையாக வைப்பதற்கு என்ன வழியோ, உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழியோ, உன்னை மலை மேல இருக்கிற பட்டணம் உன் குடும்பத்தை உயர்த்துவதற்குண்டான வழிகள் என்னவோ அதை குறித்து உன்னோடு பேசி, அதை குறித்து உன்னோடு நடத்தி உன் குடும்பத்தை நான் என்ன செய்ய போறேன், நடத்துவதற்குண்டான சில ஆலோசனைகளை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். சில நினைக்கலாம், என் குடும்பத்தில் என் கணவர் ரட்சிப்பே அடைய மாட்டேங்கிறாரு, நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் உன் கணவனை ரட்சிப்பு அடைவதற்கு என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும் என்று உனக்கு நான் டீச்சிங் கொடுக்க போறேன், ஆலோசனை கொடுக்க போறேன், உனக்கு பெரிய மாற்றத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கவில்லையே, நிரந்தரமான வருமானம் இல்லையே, நானும் ஜெபித்துக் கொண்டு தான் இருக்கிறேன், இதுக்கு என்ன செய்ய வேண்டும், யாரை பார்க்கணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படிங்க தெரியாம ஒரு குழப்பத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கலாம். நான் அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன், உனக்கு நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதிக்க போகிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்ய போறேன், நீ இதுவரை நடக்க வேண்டிய வழி தெரியாம நீ அலைஞ்சுக்கிட்டு இருந்த, இதுவரை எந்த பக்கம் போன எந்த பக்கம் வர என்ன செய்ய தெரியாம குழம்பி போய்கிட்டு இருந்த, ஆனால் இனிமேல் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்ட போகிறேன். எந்த பாதையில கால் வைக்கணும், எந்த பாதையில போகணும், எங்க போகணுங்கிறத எல்லாத்தையும் உனக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் எதை செய்யணும், எதை செய்ய வேணாம் என்று கற்றுக் கொடுத்து என்னை நடத்த போறாரு. அவரு என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டுவிடும். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு மனித ஆலோசனையும் அது துக்கத்திலே நஷ்டத்தில் விட்டுரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கணும், உன் மேலே என் கண்ணை வைக்கிறேன் அப்படிங்கிறார். உன் மேலே என் கண்ணை வைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி கூட பிறந்தவங்க கட்டின பொண்டாட்டி, கட்டின புருஷன், பிள்ளைங்க யாருமே நம்ம மேலே கண்ணு வைக்க மாட்டாங்க. கண்ணுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே போகிற, நீ சாப்பிட்டையா, நீ சாப்பிட்லையா, எங்கே வந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது கண்ணு வச்சு நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைய படிக்க போதுங்க, காலேஜுக்கு போதுங்க, வேலைக்கு போதுங்க, வீட்டை விட்டு கிளம்பிருச்சுன்னா அவ்வளோதான், அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியாது. அந்த பிள்ளை பஸ்ஸு ஏறிச்சா, பஸ்ஸில் உட்காந்துச்சா, காலேஜுக்கு போச்சா, படிக்குதா, படிக்கலையா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, டீச்சர்கிட்ட வை வாங்கிட்டு இருக்கா, பெஞ்சில் ஏறி நிற்கிதா அல்லது தலை குனிஞ்சு நிற்கிதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்ணு வச்சு பார்க்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை இன்றைக்கி படிக்கிற பிள்ளைக்கு போகிறான், ஆண்டவரே உன் மேலே கண்ணை வச்சு எனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்க சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கப்பா, எனக்கு இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க அப்படின்னு இந்த வசனத்தை, இந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா காரியத்தையுமே நாம் தேவனிடத்தில் தான் முறையிட வேண்டும், அவரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்கள், சில காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்காமல், ஆலோசனை கேட்காமல் நாம் என்ன செஞ்சிடறோம், ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடறோம். ஆனால் கடைசியில் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நஷ்டத்தில் போயிடுது. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை தருவேன் அப்படிங்கிறார்.
அப்போ அந்த ஆலோசனை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு யுத்தம் இருக்குது, யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் யுத்தத்தில் கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு வந்து குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது. எப்படி ஊழியத்தை கொண்டு வரணும், எப்படி இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற வேண்டும், எப்படி அனைவர் மத்தியில் உள்ளத்தில் வார்த்தையை போடணும் அப்படிங்கிற குறித்து தான் என் மனதில் பாரம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த இயேசுவின் நாம பறைசாற்ற முடியாத அளவுக்கு பிசாசு என்ன செய்வான், நம்மளோட வார் பண்ணுவான், யுத்தம் பண்ணுவான், செய்ய விடாமல் பல போராட்டங்களை கொடுப்பான். பார்த்துக்கொள்ளுங்க. பல நஷ்டத்தை கொடுப்பான், பல பணப்பிரச்சனையை கொடுப்பான். பணம் இருந்தால் தான் அவன் பணம் கட்டி அதெல்லாம் காலையும் பார்த்துருவான்ல, அவன் பணத்தை கிடைக்காத அளவுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசாசு பல இன்னல்களை கொடுப்பான். ஆனால் கர்த்தர் அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து அவர் வேலையை கரெக்டாக செய்வதற்கு தேவன் நம்ம கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். கைத்தட்டா பக்கம் நின்று சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 48:14 என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் என்ன செய்வாராம், மரண பரியந்தம். நம்ம பெற்ற தாய் தேவப்பேன் நம்ம மரணம் வரைக்கும் கூட வர முடியாது. எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அப்பா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை நடத்தாமல் இருக்கிறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னுடைய தேவன், நான் உன் மரணம் வரைக்கும் நினச்சிவேன் நடத்துவேன் அப்படிங்கிறார். மரண பரியந்தம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் கடைசி காலத்தில் சாகிற வரைக்கும் நான் அவனை நடத்த போகிறேன் அப்படிங்கிறார். மரண பரியந்தம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, மகனே மகளை எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்து இப்போ மட்டும் நடத்த போகிறது கிடையாது. நீ இந்த பூமியில் எப்போ நீ சாக போகிறாயோ, 78 வயசோ 80 வயசோ 90 வயசோ, கடைசி வரைக்கும் நீ எப்போ மறிக்கிறாயோ அது வரைக்கும் உன் தேவைகளை சந்திச்சு, உன்னை பராமரித்து, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உன்னை கரமெடுத்து நடத்துவேன். மரண வரையும் வரைக்கும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், நடத்துவேன் என்று வாக்கு. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.